நம்ம தளபதி நடிப்பில் வெளிவர உள்ள கோட் திரைப்படத்தில் இருந்து விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம தளபதி அண்ட் யுவன் சங்கர் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஒன்று புதுசாக வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம அனிருத் அவர்களே தான் வந்துட்டு இந்த ரஜினி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம அனிருத் அவர்கள் தான் போட்டு தாக்கிட்டு இருந்தாரு. முதல் முறையாக ஒரு பெரிய ஆக்டர் கூட நம்ம யுவன் சங்கர் ராஜா இணையரா மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜா தன்னுடைய வேலையை கரெக்டாக பார்த்துருக்காரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சுத்தமாக கிடையாது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மோடில் நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு வைப்பில் இருக்கிற மாதிரியான சாங் தான் இது. ஸோ இந்த ஒரு சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக சொல்ல போனால் விஜய் பாட்டு இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த விஜய் திரைப்படங்களை நம்ம விஜய் அவர்கள் பாடிய பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்கவே என்ஜாய்மெண்ட்டாக அவ்வளோ வைப்பாக இருக்கும். அந்த ஒரு ஃபீலை இந்த பாட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம தளபதியோட வாய்ஸில் வரப்போகுதுன்ட்டு. பட் அந்த அளவுக்கு கரெக்டாக அமையலை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு பாட்டுக்கு தான் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆகியுமே 1 மில்லியன் லைக்ஸ் கூட வரல. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம தளபதியுடைய பாட்டு ரிலீஸ் ஆனவே 1 மணி நேரத்தில் 1 மில்லியன் லைக்ஸ் எல்லாம் தட்டி வீசிட்டு போயிடும். ஆனால் இந்த பாட்டு பாருங்க 15 மணி நேரம் ஆச்சு, இப்போ வரைக்குமே வந்துட்டு பெருசாக ரெஸ்பான்ஸாக இல்லை அப்படின்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த ஒரு பாட்டு நம்ம தளபதி சும்மா அந்த பார்ட்டி மோட்ல மட்டும் டான்ஸ் ஆடுறதுக்காகலாம் பாடலை, ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சிக்கு ப்ரொமோஷன் பண்ற மாதிரியும் ஒரு சில பாடல் வரிகள் அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேர்தல் சம்பந்தமாக ஒரு ஆடு, பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, பார்க்காதவங்க பாருங்க நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நாள்ல மக்களவை தேர்தல் வரப்போகுது. எல்லாருமே எந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட எந்த கட்சிக்கார எத்தனை ரூபா கொடுப்போம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேட்டு போங்க. நம்ம ஈரோடுல யான் அப்படின்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை ஒன்று இருக்கு. அந்த அறக்கட்டளையை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த வருஷம் புதுசா வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் தான். அவங்க யான் அப்படிங்கிற பேர்ல ஒரு குழு மாதிரி ஃபார்ம் பண்ணி ஈரோடுல இருக்கக்கூடிய பெருந்தலையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல மொத்தம் 2500 வாக்குகள் இருக்கு. அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே தனித்தனியா போய் நீங்க ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே நாங்கள் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி பத்திரத்திலயுமே கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல, தெரு முனைகள்ல, அப்புறம் வண்டிகள் எல்லாமே கூட எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் வேட்பாளர்களையும் தேடி போய் நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயுமே வந்து பேசியிருக்காங்க. சோ அப்படி இந்த ஊர்ல யாருமே ஓட்டுக்கு காசு வாங்காம தன்னுடைய வாக்கை செலுத்திட்டாங்க அப்படின்னா அந்த ஊருடைய நுழைவாயில்ல தூய்மையான பெருந்தலையூர், நேர்மையான பெருந்தலையூர் அப்படின்னு ஒரு ஆர்ச் கட்டி கொடுக்கறதா வந்து இந்த யான் அறக்கட்டளை வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா இந்த மக்களவை தேர்தல்னு இல்ல, வேற எந்த தேர்தலுக்குமே யாருமே தன்னுடைய ஓட்டை வந்து வித்துறக்கூடாது காசுக்காக அப்படிங்கறது அவங்களுடைய மோட்டிவ். அட போங்க ப்ரோ, எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு, எப்ப எவன் காசு கொடுப்பானோ தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்னடா இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த யான் அப்படிங்கிற இந்த அறக்கட்டளையை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த வருஷம் ஓட்டர் ஐடி வாங்கின சின்ன சின்ன பசங்க தான். சோ அவங்களே வந்து இவ்வளவு டெடிகேட்டடா ஓட்டை யாருக்கும் வித்துறாதீங்கன்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள அவமானப்படுத்துற வகையில நீங்க ஓட்டுக்கு காசை வாங்கிடாதீங்க அப்படிங்கறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆடு நம்ம சேனல்ல எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய மக்களை இந்த ஒரு விஷயம் சென்றடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த யான் அப்படிங்கிற அறக்கட்டளையை பத்தி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லி நம்புவோங்க. சரி வாங்க நண்பர்களே, நம்ம லிரிக்ஸ் பிரேக் டவுன்குள்ள போயிடலாம். நான் தான் உங்கள் முருகன். Thank you your honor. Thank you. இந்த லிரிக்ஸ் பிரேக் டவுன்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டுல யூஸ் பண்ண பிஜிஎம் இன்னும் எத்தனை படத்துலங்க அந்த பிஜிஎம் யூஸ் பண்ணுவாங்க? அந்த பிஜிஎம் கொஞ்சம் கேளுங்க. இந்த பிஜிஎம் முதல்ல நம்ம அனிருத் பேட்ட திரைப்படத்துல போட்டிருந்தாரு. அப்புறம் நம்ம யுவன் சங்கர் ராஜா மாநாடு திரைப்படத்துல அதே பிஜிஎம் யூஸ் பண்ணாரு. மறுபடியும் நம்ம யுவன் சங்கர் ராஜா வலிமையிலே இதே பிஜிஎம் தான் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம அனிருத் ஜவான் திரைப்படத்துல இதே பிஜிஎம் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்ப மறுபடியும் நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த கோட் திரைப்படத்துல அதையவே போட்டிருக்காருங்க. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணி விட்டானுங்க. சரி வாங்க நண்பர்களே, இப்போ நாம இந்த பாட்டுடைய லிரிக்ஸை பிரேக் டவுன் பண்ணிடலாம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா,
அதிரடி களப்பட்டுமா. இவர் பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு, அது கிளியராகவே தெரியுது அவருடைய கட்சியை தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு. அது போக அதிரடி கலப்பட்டுமான்னு வேற கேட்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கலாமா, அதிரடியை கலப்பலாமான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டை இவர் அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. அப்புறம் பிரச்சாரத்தை எல்லாம் ஆரம்பிக்கலாமாப்பா, மைக் எடுத்து நான் பேசட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி தான் அந்த ஒரு லைன்ஸே அமைஞ்சிருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சிகள் ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்போ எலெக்ஷன் டைமு. ஸோ கூடவே நம்ம தளபதி அவர்களுமே ஒரு 2 வருஷத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்குவார். ஸோ அவர் மைக்கில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க பொறுத்திருந்து. ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டு. இந்த ஒரு சாங்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருந்திருக்கும். இந்த சாங்கை கேட்ட உடனே ஆஹா எல்லாம் அரசியல் கலந்த லிரிக்ஸாவே இருக்கு, ஏதோ ஒன்று பண்ண போறாரு இருக்கு நம்ம தளபதின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை வச்சு இந்த சாங்கை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கலாம். ஆனா இப்போ எல்லாமே ஓப்பனா சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்கு இந்த சாங்ல மறைமுகமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியலங்க. இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான். என்னுடைய வாய்ஸ் வந்து அப்படியே இடி இடிக்கிற மாதிரி பயங்கரமா வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பிரச்சாரம் பண்ணும்போது. அதே மாதிரி என்னுடைய பிரச்சாரத்தை கேட்டு மக்கள் எல்லாம் வந்து வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க, வெடி வெடிச்சு கொண்டாடுறவங்க எல்லாம் என் பசங்க தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு நம்ம தளபதி. மக்கதான் நம் கூட்டணி, பாட்டி விட்டு தான் போமாட்டேன் நீ. இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம கட்சியுடைய கூட்டணி. இந்த பார்ட்டியை விட்டு, அதாவது இந்த கட்சியில நீங்க ஒரு தடவை சேர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போகிறதுக்கு மனசே வராது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லிரிக்ஸுங்கிறது இடம்பெற்று இருக்கு. நல்லா கட்சியை ப்ரொமோஷன் பண்றாரு. ஏன் இந்த படத்துல போய் இந்த மாதிரியான ஒரு பாட்டுன்னு சுத்தமா புரியலங்க. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. ஸோ இந்த ஒரு லிரிக்ஸ் கேட்டோம்னா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய விசிலா அடிங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சத்தம் பத்தட்டும் விசில் போடு, நம்பி நம்பா விசில் போடு. ரத்தம் பத்தட்டும் விசில் போடுன்னு சொல்லிட்டு கூடவே நண்பா நண்பி விசில் போடுங்க அப்படின்னுமே சொல்றாரு. அதாவது தன்னுடைய நண்பா நண்பிகளை ரத்தமா பாக்குறாரு நம்ம தளபதி அவர்கள். ஸோ அதையுமே இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாருங்க. GOATக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு. GOATக்கு விசில் போடுன்னு சொல்றதுக்கு பதிலா TVKக்கு விசில் போடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். ஏன்னா அது ஒண்ணுதான் மிஸ்ஸிங்க. மற்றபடி கிளியராகவே தெரியுது அவருடைய கட்சி ப்ரொமோஷனுக்காக தான் பாட்டுன்னு சொல்லிட்டு. டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடுன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய பார்ட்டி பேப்பர்லாம் அப்படியே டிராகன் ரூபத்துல வந்து நிக்குது. ஸோ டிராகன் வேட்டை அப்படின்னு அவர் எதை சொல்றாருன்னா தான் கட்சி வந்து ஒரு டிராகன் மாதிரி செயல்படும். இந்த தப்பு செய்யறவங்களை எல்லாம் டிராகன் நெருப்பு விட்டு கக்கி கொள்ற மாதிரி என்னுடைய கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த நான் தப்பு பண்றவங்களை எல்லாம் பொசுக்கிடுவேன் அப்படின்னு தான் சொல்ல வராரு நம்ம தளபதி. என் நண்பா நண்பிகளா என் கூட சேர்ந்து விசிலடிங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை டிவிக்கு அந்த கட்சியுடைய சின்னம் ஒருவேளை விசில் சின்னமாக இருக்குமோ. ஏன்னா இவர் விசில் அடிக்கலாம்னு சொல்றத பார்த்தா விசில் சின்னத்துக்கு இது கேட்பாரா என்னமோன்னு தெரியலங்க. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த. ஸோ நம்ம மனச பயல்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கொண்டாடுறதுக்கு தான்டா நீங்க பிறந்தீங்க, அதை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான லிரிக்ஸ் தான் இது. மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த. நம்ம தளபதி அவர்கள் கிட்ட ஒரு இன்டர்வியூல வாழ்க்கைனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறப்போ நம்ம தளபதி சொல்லியிருப்பாரு, நான் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லிரிக்ஸுமே இடம் பெற்று இருந்துச்சு. எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டீல் பண்ணிக்கோ, ஓமேல என் கோவம் ஃபீல் பண்ணிக்கோ. நம்மளுடைய எதிரியாவே இருந்தாலும் அவனுக்கு நாம நல்லதை நினைச்சோம்னா அவன் எதுக்கு நம்ம மேல கோவப்பட போறான் அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் தான் இது. லாஸ்ட் சொட்டு உள்ள வர நம்ம பார்ட்டி ஓயாது. அப்புறமா அந்த வானம் தேயாது இந்த பூமி மாயாதுங்கிற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அதாவது இந்த உலகமும் அழிய போறது இல்ல, அந்த வானமும் தேய போறது கிடையாது, அதே மாதிரி கடைசி சொட்டு உள்ள வரைக்கும் என்னுடைய பார்ட்டியுமே ஓயாதுரா அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து அவருடைய கட்சியை நல்லபடியா வழிநடத்தி கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆனா என் வாழ்நாளே இப்படி ஒரு பார்ட்டி சாங்க கேட்டதே இல்லைங்க. தண்ணி இல்ல ஊருக்குள்ள குயிலங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல. தண்ணி இல்லாத ஊருக்கு நாம போனோம்னா அங்க குயில்கள் எவ்வளவு அழகா பாட்டு பாடினாலும் அது நம்ம காதல கேட்காது. ஏன்னா அந்த தண்ணீர் பஞ்சத்திலே நாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரா. கண்ணா கட்டும்
கண்ணீர் இல்ல மயிலுங்க ஆட்டத்தை பார்ப்பதில்ல. கண்ணை கட்டுற அளவுக்கு ஒருத்தனுக்கு கண்ணீர் வரும்போது அவன் மயிலுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டான் தான் சொல்ல வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு தான் இந்த தண்ணி இல்லாத காடு. அதே மாதிரி இந்த கண்ணை கட்டுற கண்ணீர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏடிஎம்கே டிஎம்கேவால தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல வராரோ அப்படிங்கிற மாதிரியுமே தோணுது. இந்த நிலைமையில இருந்து நீங்க மாறணும்னா நீங்க டிவி கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம சொல்றாருங்க. மாத்தம் வேணும்னா கோவாக்கு. மைக்கேல் ஜாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன் வாக் சூப்பராகவே பண்ணுவார். அதே மாதிரி மார்லின் பிராண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஃபாதர் திரைப்படத்தில் ஒரு டான் மாதிரி நடிச்சிருப்பார். அதனால டான் வாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மாத்தம் வேணும்னா கோவாக்கு போய் நம்ம பார்ட்டிக்கு தாண்டா வாக்குன்னு சொல்றாங்க. அங்க போய் நம்ம பார்ட்டிக்கு ஓட்ட போடுங்கடா நம்ம கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்றாங்க. இந்த பாட்டு மட்டும் 2026ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் வந்துருந்துச்சுன்னா நம்ம வெற்றி நடை போடும் தமிழகமே ஒரு பக்கம், ஸ்டாலின் தான் வராரு இன்னொரு பக்கம், இந்த பாட்டை மூணாவதா இன்னொரு பக்கம் விட்டுருக்கலாம். அந்த பக்கம் நம்ம தளபதி தன்னுடைய கட்சி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தா இந்த பக்கம் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. அது என்னன்னா அந்த விஷல் போர்டு அப்படிங்கிற ஃபாண்ட்டு நம்ம வெங்கட் பிரபு அவர்களுடைய திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களில் வரக்கூடிய ஃபாண்ட்டையும் ஜாயின் பண்ணி விட்டாருங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை 6,28,000 அந்த ஒரு திரைப்படத்தினுடைய ஃபாண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸ் அந்த பேட்டு பாடெல்லாம் வந்திருக்கு. அடுத்ததாக சரோஜா அப்படிங்கிற திரைப்படம், ஸோ அதுக்கான ஃபாண்ட்டு அதுக்கு கீழே அந்த பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருப்பாங்க. அடுத்ததாக கோவா திரைப்படத்துடைய ஃபாண்ட் தான். ஸோ கீழே அந்த இளநீ அப்புறம் அந்த சரக்கு கிளாஸ் இதெல்லாம் காட்டி கோவா ரெஃபரன்ஸை காட்டிட்டாங்க. அப்புறம் தாங்க நம்ம தளபதி பாட்டில் தலை ரெஃபரன்ஸ். ஸோ அந்த விசில் போடுங்கிற ஃபாண்ட் மங்காத்தா படத்துடைய ஃபாண்ட் கீழே செஸ் போர்டெல்லாம் தெரிக்குது அந்த காயின்ஸ். ஸோ நடுவில் கிங் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாரை குறிக்குது, மங்காத்தா அஜித்தை ஒரு வேளை குறிக்குதோ எது எப்படியோ அந்த ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இலையில பிரியாணியை போட்டு பிரியாணி படத்தினுடைய ஃபாண்ட்டு அப்படியே வந்து கூலிங் கிளாஸையும் பணத்தையும் தெரிக்க விட்டு மாஸ் என்கிற மாசில்லாமணி படத்தினுடைய ஃபாண்ட்டு ஃபைனலாக ஒரு டைம் வாட்சை காட்டி டைம் லூப் ஆகிற மாதிரி காட்டு மாநாடு திரைப்படத்துடைய ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபாண்ட்டையும் போட்டு பிரித்து விட்டாரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். அதுக்கப்புறமா நம்ம தளபதி, பிரபுதேவா, அஜ்மலு, பிரசாத்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ நம்ம தளபதி அப்புறம் நம்ம பிரபுதேவா அவர்கள் இவங்க 2 பேருமே டான்ஸ் சூப்பராகவே ஆடுவாங்க, டான்ஸில் கிங்கு. ஸோ அவங்க ஆடுறது கூட ஓகே. ஆனால் நம்ம பிரசாந்த் அவர்கள் இந்த ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. இவங்க அளவுக்கு எனர்ஜியோடையும் ஃபாஸ்ட்டாகவும் ஆடுறாரு நம்ம பிரசாந்த் அவர்கள். ஸோ இவ்வளோ நாள் அந்த மாதிரியான ஒரு டான்ஸ் நான் பிரசாந்த் கிட்ட இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க. ஸோ அது போக நம்ம அஜ்மல் அவர்களுமே நல்லாவே டான்ஸ் ஆடி இருந்தாருன்னே சொல்லலாம். அப்புறமா இந்த பாட்டில் நம்ம தளபதி அவர்களுடைய லுக்கு வாரிசு படத்தில் வந்து நம்ம தளபதி லுக்கு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது ப்ரெசென்ட்ல நடக்கிறதா பாஸ்ட்ல நடக்கிறதா, கோட் திரைப்படத்து கூட இந்த பாட்டு எப்படி லிங்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு படத்தில் நம்ம பொறுமையாகவே பார்க்கலாம். என்னதான் இந்த பாட்டு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நம்ம தளபதியுடைய வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு நடுவில் வந்திருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணவே இல்லை இந்த பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நாரடி, அப்புறம் அதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி இதெல்லாமே நல்லா இருந்துச்சு, நம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அமைஞ்சுது. ஆனால் இந்த பாட்டு என்னமோ சொதப்பி விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் இந்த கோட் திரைப்படத்திற்கு வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.